வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு விஷயம் தான், ப்ரோ 6 பேக் ஒர்க் அவுட் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஆப்பை பில்டு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான 3 ஒர்க் அவுட் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ உங்களோட ஆப் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க முக்கியமான ஆப் ஒர்க் அவுட், அதாவது ஈஸியான முக்கியமான அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் நம்ம ஹோம் ஒர்க் அவுட்லேயே பண்ணக்கூடிய ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹார்டான ஒர்க் அவுட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ மெயினாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ். ஸோ லெக் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அவுட் தான். ஸோ எல்லோரும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் இந்த லெக் ரைஸ் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால உங்களோட ஆப் வந்து நல்லா ஸ்ட்ராங்கர் ஆகும், நல்லா பில்ட் ஆகும். ஸோ முக்கியமாக உங்களோட ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி உங்கள் லெக் ரைஸ் ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நார்மலாக ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து படுத்துக்கணும். ஸோ உங்கள் கைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்கள் 2 கைகளையும் வந்து நார்மலாக வந்து கீழே வந்து லேண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட முட்டியை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஹிப் வரைக்கும் நல்லா ரைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட முட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கணும். ஸோ அதாவது அப்வர்ட்ஸ், அதாவது மேலே வராங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் முட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுக்கப்புறம் உங்களோட கீழே அதாவது டவுன்வர்ட்ஸ் வரும்போது நார்மலாக நீங்கள் ஸ்டாண்டிங் அதாவது ஸ்லீப்பிங் பொசிஷனில் வந்து உங்களோட பாடி வந்து வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒர்க் அவுட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2 செட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 3 செட்டு பண்ணலாம். ஸோ ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 ரெப்பிட்டேஷன், அதாவது ரெப்ஸ், அதாவது 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 10 வரைக்கும் பண்ணுறது வந்து ஒரு செட்டு. ஸோ அடுத்த 2வது செட் ஆரம்பிக்கும் போது 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். அடுத்தது 3வது செட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் 30 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கும் வந்து நடுவில் வந்து ரெஸ்ட் விட்டுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த லெக் ரைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி பார்த்தோன்னா நல்லா பேலன்ஸாக இருக்கும், முக்கியமாக ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், மசில் என்டியூரன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லோயர் பேக் பெயின் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வயிற்றில் இருக்க கொழுப்பை குறைச்சி ஸோ உங்கள் வயிற்றில் இருக்க லேயர், அதாவது 6 பேக் லேயரை நல்லா விசிபிளாக வெளியே தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 21 டேஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், முக்கியமாக இம்ப்ரூவ் த போஸ்டர், உங்களோட போஸ்டர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும், முக்கியமாக பெட்டர் பேலன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் த பேக் பெயின் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாங்க் பண்ணுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து போகும். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா பாடி நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், முக்கியமாக உங்களோட பாடியில் இருக்க மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். அடுத்தது பார்த்தோன்னா இம்ப்ரூவ் த மென்டல் ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த பிளாங்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நார்மலாக வந்து இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸோ உங்களோட கைகளை பார்த்தோன்னா மடக்கிட்டு தரையில் நல்லா ஊனணும். உங்களோட கால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ காலில் இருக்க ஃபிங்கர்ஸை வச்சு தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நிறைய பேர் இதை பண்ணும்போது உங்கள் கழுத்தை வந்து டவுன்வர்ட்ஸ் கீழே போட்டுறாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. ஸோ உங்களோட கழுத்தும் நேர் நோக்கி பார்க்கணும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து பாருங்கள். ஸோ இப்படி வந்து பிளாங்க் வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் பண்ணணும். அதாவது இதே பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே நிற்கணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இதை பண்ணும்போதே உங்களோட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். உங்களோட வயிறு இருக்குது பார்த்தீங்களா, ஆப், ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நீங்கள் பெயின் ஆனிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து விடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து லேடிஸ் கூட பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸும் பண்ணலாம், மென்னும் பண்ணலாம், பாய்ஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்ன ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒர்க் அவுட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாக ஆப் வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் க்ரன்ச்சஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு ஒர்க் அவுட்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளிக் மோஷனில் வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையில் வந்து படுத்துக்கணும். ஸோ உங்களோட முதுகு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கழுத்துலேருந்து உங்களோட பட்டு வரைக்கும், ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தரையில் வந்து லேண்ட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்தது உங்களோட முட்டி பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளிக் மோஷனில் வந்து சைக்கிள் நீங்கள் பெடல் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது கூட வந்து டைம் எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்தோன்னா மொத்தமாக 3 செட்டு வந்து பண்ணணும். ஸோ ஒரு செட்டுக்கு பார்த்தோன்னா வந்து 8லேருந்து 10 ரெப்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி 10லேருந்து 15 ரெப்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தோன்னா 3 செட்டு பண்ணணும். ஒரு செட்டுக்கு பார்த்தோன்னா 10 ரெப்ஸ்னே வச்சுக்கோங்க, 10 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது செட்டுக்கு பார்த்தோன்னா வந்து அதே
20 டைம்ஸ் பண்ணும், 3வது செட்டுக்கு 30 டைம்ஸ் வந்து பண்ணும். ஸோ இதை பார்த்தோன்னா வந்து மார்னிங் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது உங்களோட ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோன்னா வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால நோ யூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா வந்து வீடியோ இப்போ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணும்போது நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கூட யாராவது ஒரு ட்ரெயினர் அப்படி இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டை வச்சுட்டு ஸோ இந்த வீடியோவில் வர மாதிரி நான் கரெக்டாக பண்ணுறேனாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அவங்க பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரெண்டும் வந்து சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மாற்றிட்டு கரெக்டான ஒர்க் அவுட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தோன்னா 3 முக்கியமான ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை பார்த்தோன்னா பிகினர்ஸ் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லெக் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து பிளாங்க் பண்ணுங்கள். ஸோ பிளாங்க் பார்த்தோன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தோன்னா பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ஒர்க் அவுட்ஸும் பார்த்தோன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் பெருசாக வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ கண்டினியூஸாக இந்த ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 6 பேக் ஆப் ஒர்க் அவுட், ஆப்பை பில்டு பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே டஃப்பான ஒர்க் அவுட், கஷ்டமான ஒர்க் அவுட்லாம் நான் சொல்லிடுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஜிம்மில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட்லேயே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். ஸோ பிகினர்ஸ் பார்த்தோன்னா நார்மலாக இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவே உங்களுக்கு நல்ல பெயினாக இருக்கும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம்லாம் உங்களோட வயிறு பார்த்தோன்னா ரொம்பவே வலிக்கும். ஸோ லைட்டாக பஞ்ச் பண்ணாலே அப்படியே மசில்ஸ்லாம் ரொம்பவே வலிக்கும். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ், என்னோட மொபைல்ஸ் பார்த்தோன்னா வந்து அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தனால என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. சேனல் பார்த்தோன்னா ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு, என்னன்னே தெரில. ஸோ எனக்கு பார்த்தோன்னா வரக்கூடிய இன்கமும் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இன்கம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. 2 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நான் வந்து இன்கம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 8Kலேருந்து 10K வந்து எடுப்பேன். ஸோ இப்போ அந்த இன்கம்லாம் ஃபுல்லாக டவுன் ஆகி சேனலே ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போட்டால் சேனல் மறுபடியும் கிடச்சிரும். ஸோ அதனால் கண்டினியூஸாக நானும் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கும் டைம் வந்து கிடைக்கல. ஸோ இருக்கிற டைம் வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணுற சப்போர்ட்டில் நான் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யூஎஸ். ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இப்போயே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்காக ஒரே தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதில் ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது. ஸோ நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஸ், see you in another வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.